அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த கல்வி டிவிக்காக நம்மளோட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக டாக்டர் ப்ரொஃபஸர் வி ரகுராமன் சார் வந்திருக்கிறாங்க. ஸோ இன்றைக்கி செஷனில் வந்து நம்ம எஜுகேஷன் டெக்னாலஜிஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சார் உங்களை பற்றி நீங்கள் ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருங்க. ஓகே, தேங்க்யூ வெரி மச் அண்ட் இன்வைட்டிங் மீ. கல்வி டிவிக்கும் நேயர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பேர் வந்து டாக்டர் வி ரகுராமன். நான் ஒரு 5 பிஜி படிச்சிருக்கேன். எம்காம், எம்பிஏ, எம்ஐபி, பிஹெச்டி அதெல்லாம் முடிச்சிருக்கேன். மொத்தம் எனக்கு வந்து 38 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் டோட்டல் இந்த அகாடமிக் அண்ட் ஆல்சோ இண்டஸ்ட்ரி ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட் ஆல் புட் டுகெதர் 38 years இருக்குது. அதுக்கப்புறம் ஐ விசிட்டட் மெனி கண்ட்ரீஸ். இது வந்து ஒரு பேஷன். நான் கண்ட்ரியை விசிட் பண்ணுறது ஒரு பேஷன் ஃபார் மீ தேர் ஆன் மை ஓன் அண்ட் ஆல்சோ த்ரூ கான்ஃபரன்சஸ், த்ரூ கீனோட் ஸ்பீக்கர் ஐ விசிட்டட் மெனி கண்ட்ரீஸ். அதனால் வந்து நிறைய நான் லேர்ன் பண்ண சொல்லுறேன். அந்த கண்ட்ரி விசிட் பண்ணுறதுனால ஐ ஹவ் லேர்ன் லாட் ஆஃப் திங்ஸ் ஆர் தேர். என்னோடய ஸ்கில்லு டெவலப் பண்ணினேன். நான் எனக்கு என்னென்ன போகணுன்னு சொல்லி என்னோடய திறமையை வளர்த்தேன். நான் டியூரிங் த கோர்ஸ் ஆஃப் டைம் இந்த ஒரு 38 yearsல ஒரு நிறைய அவார்ட்ஸ்லாம் வாங்கியிருக்கேன். லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்ட், பெஸ்ட் ஃபேக்கல்ட்டி அவார்ட், ட்ரைனிங் அவார்டு, இந்த அவார்ட்லாம் வாங்கியிருக்கேன் நான். அப்புறம் ஆஸ் அ அகாடமிஷனாக இருக்கும்போது நான் ஏடிஎல் போர்டு மெம்பராக இருந்திருக்கேன். ஏடிஎல் போர்டு மெம்பராக இருந்திருக்கேன் நேஷ்னல் அண்ட் இன்டர்நேஷ்னல் ஜேர்னலில். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் மனுஷனுக்கு பேச்சு திறமை எப்படி வளரணும், வளர்த்துக்கணும் அப்படின்னு நினச்சான்னா ஒரு யூ ஷுட் பி ஏ கீனோட் ஸ்பீக்கர். உங்களை கூப்பிடணும், அவங்க கீனோட் ஸ்பீக்கராக கூப்பிடணும், இல்லை மோட்டிவேஷனல் ஸ்பீக்கராக கூப்பிட்டா தான் நீங்கள் வந்து உங்களோட திறமை எப்படி இருக்குது நீங்கள் வளர்த்துக்க முடியும். ஸோ எனக்கு வந்து 2 daughters got married and then what else, one daughter is in UK, another is in India. Both are in the banking sector இருக்காங்க. they well settled there. என்ன சார் இவ்வளோ வச்சுருக்காங்க, இப்போ எதுக்கு சார் இந்த மாதிரி பண்ணாங்க? எனக்கு ஒன்று வந்து நான் வந்து ஒரு 10 வருஷம் வெளிநாட்டில் இருந்தேன். நான் வெளிநாட்டில் வந்து அவங்களுக்கு சேவை பண்ணேன். நான் போகிறோம், நம்ம நாட்டுக்கு என்ன பண்ணுறேன், அதுதான் முக்கியமான விஷயம் எனக்கு வேண்டியது. என்னோடய எக்ஸ்பீரியன்ஸு, நான் 38 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸு, விசிட்டட் மெனி கண்ட்ரீஸ், எல்லாம் ரைட், ஓகே ஃபைன். நம்ம நாட்டுக்கு நீ என்ன பண்ணுற, என்ன பண்ண போகிற அப்படின்னு கேட்டேன்னா, நம்ம நாட்டு ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஷேரிங் த நாலேஜ், ஷேரிங் த டெவலப்மெண்ட் ஆஃப் தி ஸ்கில்லு, அவங்களோட ஸ்கில்லு நாலேஜ் எல்லாம் டெவலப் பண்ணி அவங்கள வந்துட்டு ஒரு லெவல்லேருந்து கொண்டு வரணும். அதுதான் அகெயின் பஞ்ச் லைன் இஸ் ஷை டு ஷைன் இஸ் எ பேசிக் திங். மேக் தெம் டு ஸ்பீக் அண்ட் மேக் தெம் டு பி எ சக்ஸஸ்ஃபுல் மேன். 100 பேர் நம்ம ட்ரெயின் பண்ணால் அட்லீஸ்ட் ஒரு 10 பேர், ஒரு 15 பேர் சக்ஸஸ்ஃபுல்லாக வச்சுக்கோங்க. ஐ எம் வெரி வெரி ஹாப்பி. அந்த எண்ணத்தில் தான் நான் போகிறேன். அதுதான் என்னோடய குறிக்கோள், லைஃப் குறிக்கோள். நம்ம கூட இன்றைக்கி வந்திருக்கிற எக்ஸ்பர்ட் வந்து இவ்வளோ வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருக்குறாங்க. ஸோ மெனி கண்ட்ரீஸும் விசிட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதனால இன்றைக்கி இருக்கிற டாபிக், அதாவது எஜுகேஷ்னல் டெக்னாலஜி பற்றி நமக்கு தெளிவாகவும் நிறைய இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்குங்கிறத வந்து நாங்கள் நம்புகிறோம் சார். ஸோ இன்டர்வியூக்குள்ளே போகலாம். நம்ம எஜுகேஷன் டெக்னாலஜி அப்படின்னா நீங்கள் அதை பற்றி கொஞ்சம் விரிவாக எல்லாருக்கும் சொல்லுங்கள் சார். சரி மேம். இப்போ நம்ம முன்னாடி ஒரு ஃபோட்டோ இருக்குது பார்த்தீங்களா? ஆமாம் சார். அந்த சின்ன குழந்தை சிரிக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு பக்கத்துல வந்து ஒரு பேனா வச்சுருக்குது. அதுக்கப்புறம் எதிர்க்கு இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, இந்த குழந்தை வந்துட்டு சின்ன வயசுலேயே ஒரு 10 ஸ்டாண்டர்ட் ஒரு 10 years இருக்குமா அந்த குழந்தைக்கு வச்சுக்கோங்க. அப்ராக்சிமேட் 10 years வச்சுருக்கோம். அதுக்கு முன்னாடி வந்து லேப்டாப் இருக்குது, மவுஸ் பேட் இருக்குது, அப்புறம் நோட் புக் வச்சுருக்கான். அந்த இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்துட்டு பண்ணது அதுதான் ஒரு எஜுகேஷன். டெக்னாலஜியில் வந்து டெக்னாலஜியை நம்ம எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணோம்னா எஜுகேஷனில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். இவன் கற்றுக்க வேண்டியது முந்தைய புக்கை பார்த்து படித்தான், இப்போ வந்துட்டு த்ரூ கேட்ஜெட் மூலம் படிக்கிறான். இதுதான் விஷயம் எஜுகேஷனல் டெக்னாலஜி. இப்போ என்ன பண்ணுது, ஒரு சேயிங் சொல்லுவாங்க, பிக்சர் இஸ் ஒர்த் ஆஃப் 1000 words. பிக்சர் இஸ் ஒர்த் ஆஃப் 1000 words. என்னடா இது பிக்சர், நீனா சார் புதுசாக சொல்லுங்க பிக்சர். ஆமாம் மேடம், பிக்சர் இஸ் ஒர்த் ஆஃப் 1000 wordsனால் ஒவ்வொருத்தரும் 1000 wordsல பண்ணால் இதை இந்த பிக்சரை பார்த்தாலே போகிறோம், வேறு ஒன்றுமே கிடையாது. பிக்சரை பார்த்தாலே யூ வில் கெட் 1000 words. அதுக்கு அவ்வளோ மீனிங் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இந்த குழந்தை வந்துட்டு அங்கே அந்த இதை பார்க்குறதுனால அவளுக்கு ஷி கிராஸ்பிங் அ லாட் அண்ட் ஷி லவ்ஸ். ஏதோ ஒரு பார்க்குறா வச்சுக்கோங்களேன், ஒரு கார்ட்டூனே பார்த்துருக்கா வச்சுக்கோங்களேன், அதுலேருந்து ஷி லேர்ன் எ லாட் ஆஃப் திங்ஸ் ஆர் தேர். ஸோ அதுதான் இந்த பிக்சரோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். எஜுகேஷன், ஷி இஸ் லேர்னிங் மெனி திங்ஸ் ஆர் தேர் த்ரூ த டெக்னாலஜி. அதுதான் எஜுகேஷ்னல் டெக்னாலஜி ஃபார் திஸ் திங்ஸ். இப்போ கிளியராக இருக்குது பார்த்தீங்களா இல்லையா? இதே மாதிரி பெரியவங்களும் சரி, இது சின்ன குழந்தை நான் போட்டிருக்கேன், பெரியவங்களும் சரி. ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்டிங் தி எஜுகேஷன் டெக்னாலஜி. எடு டெக்னாலஜி இஸ் கால்ட் எஜுகேஷன் டெக்னாலஜி. என்ன டெக்னாலஜி இன்டகிரேஷன் ஆஃப் டெக்னாலஜி இன் எஜுகேஷன், இதுதான் பேசிக் திங். இன்டகிரேஷன் ஆஃப் ரெண்டு ஜாயின் பண்ணி இன்டகிரேஷன் ஆஃப் டெக்னாலஜி இந்த எஜுகேஷன் பண்ணுறதுனால
மோர் ஆஃப் லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் மோர். இதுதான் பேசிக் திங். டெக்னாலஜி இன் எஜுகேஷன் டிரான்ஸ்ஃபார்ம்ஸ் ஹவு ஸ்டூடெண்ட்ஸ் லேர்ன். ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி கற்றுக்குறாங்க. முந்தியெல்லாம் கிளாஸ் டீச்சர் சொல்லி தருவாங்க, நீ படிக்கணும், ஹோம் ஒர்க் பண்ணணும், அது பண்ணணும். இப்போ கிடையாது. இப்போ எவ்ரி திங் இஸ் கம்ப்ளீட்லி சேஞ்ச் தேர், எடுடெக் ஓரியன்ட். அதுதான் எஜுகேஷன் டெக்னாலஜி. இது படிக்கிறனால என்ன ஆகுதுன்னா அவங்களோட கேரியர் ப்ராஸ்பெக்ட்ஸ் நல்லாயிருக்கு. கேரியர் ப்ராஸ்பெக்ட் அவங்க வேலை வாய்ப்பு தேடும்போது இல்லை வந்து அந்த த்ரைவிங் அந்த அந்த பர்டிகுலர் ஃபீல்டில் வந்து எப்படி ஷைன் ஆகிறாங்க. இதுதான் பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் எஜுகேஷன் டெக்னாலஜி. ஃபஸ்ட்டு வந்து எஜுகேஷன் த்ரூ டெக்னாலஜி நம்பர் 1. அந்த டெக்னாலஜி இருக்கிறனால இவன் நிறைய அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கிறாங்க, நிறைய அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நிறைய கற்றுக்குறாங்க. இவன் கற்றுக்கனால தென் ஆஃப்டர்வர்ட்ஸ் அவங்க கேரியர் ப்ராஸ்பெக்ட்ஸு கேரியரை செலக்ட் பண்ண முடியுது. இந்த கேரியர் இப்படி, இது அப்படி, இது இப்படி, எல்லாத்துமே இப்போ இருக்குது மேடம். என்சைக்ளோபீடியா, எவ்ரி திங் இஸ் இன் என்சைக்ளோபீடியா இஸ் தேர். இந்த கூகுளில் போய் பார்த்தா தெரியுது, எல்லாமே தெரியுது. அதனால் அவன் கேரியர் ப்ராஸ்பெக்ட்ஸு எந்த ஃபீல்டில் அவன் போனால் அவன் த்ரைவ் ஆகலாம். இதுதான் பேசிக் திங் ஃபார் திஸ். இதுதான் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் எஜுகேஷ்னல் டெக்னாலஜி. நான் ஐ அக்ரி வித் யூ சார். இப்போ நீங்கள் சொல்கிற எஜுகேஷன் டெக்னாலஜியை வந்து நம்ம கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடும் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு அப்படியா? வெரி குட். ஸோ ஸ்கூல்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸ்ன்னு இருக்குது. அண்ட் எங்கள் டிபார்ட்மெண்ட் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங்லேயே பார்த்தீங்கன்னா தன்னார்வ பயிலும் வட்டத்தில் நாங்கள் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்மார்ட் போர்ட்ஸ், ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸ் வச்சு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு என்னென்னலாம் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறத நாங்கள் சொல்லி கொடுத்துட்ருக்குறோம். ஸோ கவர்மெண்ட்டும் வந்து இந்த எஜுகேஷன் டெக்னாலஜி எவ்வளோ தூரம் வந்து தமிழ்நாடு மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கலாங்கிறத வந்து அவங்களும் வந்து வெரி பிளான்டாகவே எடுத்துகிட்டு போயிட்டுருக்குறாங்க. ஸோ நீங்கள் இப்போ இன்னும் இளைஞர்களுக்கு வந்து அந்த எஜுகேஷன் டெக்னாலஜி பற்றி தெளிவாக சொன்னீங்கன்னா அவங்களும் வந்து அதுக்கு அடுத்தடுத்து எங்கெங்கே இருக்குதுங்கிறத தேடி பார்த்து அவங்க அது நோக்கி போவாங்கங்கிறது எங்களுடைய நோக்கமாக இருக்கும் சார். வெரி குட். மறுபடியும் எஜுகேஷன் டெக்னாலஜி எல்லாம் வரும்போது கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர். இந்த கம்ப்யூட்டரில் வரும்போது 2 இருக்குது, 2 காம்பனண்ட் இருக்குது. ஒன்று வந்து ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர். முன்னாடியே ஹார்ட் ஸ்கில் சாஃப்ட் ஸ்கில் சொன்ன மாதிரி ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர். ஹார்ட்வேர்னா இப்போ ஒரு கம்ப்யூட்டர் எடுத்தேன்னா ஹார்ட்வேர்னா மவுஸ் ஹார்ட்வேர், லேப்டாப் இஸ் அ ஹார்ட்வேர், கீபோர்ட் இஸ் அ ஹார்ட்வேர், அண்ட் தென் வாட் எவர் திங்ஸ் உள்ளே இருக்க சிப்ஸ் எல்லாம் ஹார்ட்வேர் ஃபார் திஸ் திங்ஸ். ஹார்ட்வேர்னா யூ கேன் டச் அண்ட் ஃபீல். அது டெக்னிக்கல் ஸ்கில், அது ஹார்ட்வேர் டெக்னிக்கல் ஸ்கில். சாஃப்ட்வேர்னா ப்ரோக்ராமிங் எழுதுறது. நீங்கள் ஒரு ப்ரோக்ராம் எழுதுனா அது சாஃப்ட்வேர் ஃபார் திஸ் திங்ஸு. அதுதான் அது என்ன பண்ணுறாங்க, எஜுகேஷன் தியரியை ப்ராக்டிஸாக கொண்டுறாங்க. அது இப்போ தியரி படிக்கிறாங்க. சாஃப்ட்வேர் ப்ரோக்ராமிங் எப்படி எழுதணும், 1 2 3 4 5 6 7 8 ஸ்டெப்ஸ் இருக்குது. அந்த 8 ஸ்டெப்ஸை ப்ராக்டிக்கலாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது தான் த்ரூ டெக்னாலஜி மூலம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது தான் எடு டெக்னாலஜி. இப்போ ஓரளவு புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். தியரி படிக்கிறோம், நம்ம எல்லாமே தியரி படிக்கிறாங்க. அந்த தியரியை டிரான்ஸ்லேட்டட் தியரி இன்டு தி டெக்னாலஜி வைஸ் அதை பண்ணும்போது எடு டெக்னாலஜி. எஸ்பெஷலி இப்போ டைம்ஸ் ஆஃப் யார் பண்ணுறாங்கன்னா இப்போ ஸ்டூடெண்ட்ஸு, டீச்சர்ஸு, இவங்கெல்லாம் தே யூஸ் கம்ப்யூட்டர்ஸ் டே அண்ட் டே அவுட்டு. கம்ப்யூட்டர்ஸ் இல்லையா, செல்ஃபோன், டே அண்ட் டே அவுட் தே டூ தேர் அண்ட் தே லேர்ன் எ லாட் ஆஃப் திங்ஸ் ஆர் தேர் த்ரூ தி டெக்னாலஜி, லேட்டஸ்ட் டெக்னாலஜி. இதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம ஏதாவது கேள்விப்பட்டிருக்கோம் மேடம்? இப்போ ஒரு 30 வருஷம் முன்னாடி 40 வருஷம் முன்னாடி ஏஐ அப்படி கேள்விப்பட்டிருக்கோமா? நம்மளுக்கு தெரிஞ்சு நம்ம இன்டெலிஜென்ஸாக கேள்விப்பட்டிருக்கோம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எதாவது இருந்திருக்கா? தெரியவே தெரியாது. இப்போ ரோபோட்டிக்ஸ் அது மாதிரி எதாவது இருந்திருக்கா? தெரியாது நம்மளுக்கு. லேட்டஸ்ட் ட்ரெண்ட் வர வர டெக்னாலஜியில் லாட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் இந்த டெக்னாலஜி ஆக எஜுகேஷன் ஆல்சோ இன்ஃபியூஸ்ட் இந்த டெக்னாலஜி, தேர்பை இட் கோஸ் லைக் எனிதிங் எல்ஸ். இந்த வந்து இப்போ டெக்னாலஜி வந்து லீப்ஸ் அண்ட் பவுண்ட்ஸ் நாட் ஓன்லி இன் இந்தியாவோட அப்படியே சர்பாஸ் ஆகி போயிட்டு இருக்கு. மற்ற 4 கண்ட்ரி, யூஎஸ் கண்ட்ரிஸு, யூகே, மற்ற கண்ட்ரிலாம் அந்த டெக்னாலஜியோட அட்வான்ஸ்மெண்ட் டெக்னாலஜி நம்ம அந்த பேஸுக்கு வந்துட்டுருக்கோம். நம்ம அந்த பேஸுக்கு ஃபாஸ்ட் பேஸில் நம்ம வந்து நுழைஞ்சிருக்கோம். டெக்னாலஜி வேர்ல்டில் நுழைஞ்சிருக்கிற பாட்டை லீப்ஸ் அண்ட் பவுண்ட்ஸ் ஈச் டே அது போயிட்டுருக்கு. இதுதான் எஜுகேஷன் டெக்னாலஜின்னு சொல்லுவாங்க ஜென்ரலாக. சரி, இப்போது எஜுகேஷன் டெக்னாலஜி பற்றி நீங்கள் ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி கொடுத்துருக்குறீங்க. இப்போ இருக்கிற இண்டஸ்ட்ரிக்கு, இப்போ இருக்கிற ஃபீல்டில் இருக்கிற பசங்களுக்கு வந்து இந்த எஜுகேஷன் டெக்னாலஜி எவ்வளோ இம்பார்ட்டன்ட்டுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நான் நினைக்கிறத இந்த பிக்சரே உங்களுக்கு சொல்லும் பாருங்கள். இது என்ன, இது லைப்ரரி. இந்த லைப்ரரியில் எவ்வளோ லேப்டாப் இருக்குது பாருங்கள். ஆல் லேப்டாப்ஸாக தான் இங்கே கம்ப்யூட்டர் லேப்டாப்ஸ் இருக்குது, கம்ப்யூட்டர் டெஸ்க்டாப் இருக்குது, இவெல்லாம் இருக்குது. ஒவ்வொருத்தரும் என்னென்ன பண்ணுறாங்க பாருங்கள், பார்க்கலாம். இருக்கிற ஒரு 10 பேரில் இங்கே இருக்கிறது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியே ஸ்டடி பண்ணுறாங்க.
ஒருத்தர் வந்து வேர்ல்டு மேப்பை பார்க்குறான், இன்னொருத்தர் ஏதோ கேம்ஸை பார்க்குறாங்க, இன்னொருத்தர் வேறு ஒரு சப்ஜெக்டை பார்க்குறாங்க, இந்த பொண்ணு வேறு சப்ஜெக்டை பார்த்து அதுலேருந்து என்ன பண்ண பார்க்குது, அந்த பொண்ணு வேறு எல்லாரும் வந்து புக்கை வச்சு படிக்கிற யாரா புக்கை வச்சு படிக்கிறாங்களா பாருங்கள் பார்க்கலாம். இதுலேருந்தே தெரியுது இன் டுடேஸ் டெக்னாலஜி வந்து எஜுகேஷன் டெக்னாலஜி. இதுதான் ஃபஸ்ட்டு திங் இங்கே உதாரணம். இந்த பிக்சர்லேருந்து ஒவ்வொருத்தர் ஆர் வெரி மச் இன்ட்ரெஸ்டட். அதுலேருந்து என்னென்ன பண்ணலாம், எப்படி சால்வ் பண்ணலாம், எந்த மாதிரி பண்ணலாம், அவங்களுடைய கற்பனா சக்தி வளருது. நெக்ஸ்ட்டு வந்து கிரிட்டிக்கல் திங்கிங் வளருது அவங்களுக்கு. இப்படி பண்ணால் இப்படி பண்ணலாமா, இதை இப்படி மூவ் பண்ணலாமா, அதை அப்படி மூவ் பண்ணலாமா சொல்லிட்டு நினைக்கும் போது இதுதான் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் இன் டுடேஸ் எஜுகேஷன் இண்டஸ்ட்ரி. முந்தி மாதிரி கிடையாது மேடம். இப்போ டீச்சிங்காக மாறி போச்சு. இப்போ நாட் ஓன்லி டீச்சிங் சோஷியல் ஆஸ்பெக்ட்ஸ் அண்ட் தென் காலேஜில் ஸ்கூல் லெவல்லேருந்து அண்ட் தென் கம்பெனிஸில் கம்ப்ளீட்டாக எவ்ரி திங் இஸ் எடுடெக் தான். இப்போ எங்கேயாவது பேப்பரை எழுதி பார்த்துருக்காங்களா? வெரி ரேர் டு ரைட் த பேப்பர்ஸ். எவ்ரி திங் எனிதிங் அண்ட் எவ்ரி திங். ஒரு கம்பெனி நான் போயிருந்தேன், அந்த கம்பெனி லீவ் லெட்டர் கூட ஐ எம் கோயிங் ½ an hour பர்மிஷன் ஃபார் மீ, அதை டைப் படிச்சிடும். அங்கேருந்து மேனேஜர் வில் பி 24 hours டெக்னாலஜி இருக்கணும். பாட்டா அப்டேட் பண்ணுறாங்க, ஆல்வேஸ் அப்டேட்டிங் நியூ லெவல், நியூ டெக்னாலஜி, நியூ லெவல் அப்டேட் பண்ண அவங்களும் வந்து என்ன பண்ணாங்க, தே ஆர் ஃபோர்ஸ் டு அப்டேட் தெம் செல்ஃப். எஸ்பெஷலி சில்ட்ரன் வந்துட்டு இப்போ வெரி ஃபாஸ்ட் கிராஸ்பிங் இருக்கிறதுனால அவங்க டக்கு இதை நம்ம சொல்லி புரிய வைக்கிறது கூட எனக்கு தெரியும் கம்மன் இதோ நான் காமினேன் பாரு, அப்படி இப்படி ப்ரோக்ராம் பண்ணால் உடனே தட்டுது, இதுதான் ரிசல்ட்டு. அந்த லெவலுக்கு அட்வான்ஸ் லெவலில் தே ஆர் திங்கிங் ஆல்சோ. இந்த ஒரு பிக்சர் வந்துட்டு எவ்வளோ பேருக்கு எவ்வளோ விதமான இன்டர்பிரிட்டேஷன் நம்ம பண்ணலாம் பாருங்கள். கரெக்டாக மேடம்? பாருங்களேன் ஹவு இன்ட்ரெஸ்டிங் பாருங்கள். இந்த டெக்னாலஜி டிஸ்ட்ராய் பண்ணல, இந்த டெக்னாலஜிலேருந்து தே லேர்ன் எ லாட் ஆஃப் திங் இஸ் தேர். மேபி இந்தியன் ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், மேபி ஃபாரின் ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், அதை பற்றி நம்மளுக்கு வேண்டி தேவையில்லை. டெக்னாலஜி அப்படியே ஒரு என்டைசிங் தி ஸ்டூடெண்ட்ஸ். கரெக்ட்? டெக்னாலஜி என்கரேஜ் பண்ணால இப்போ டெக்னாலஜி நம்மளுக்கு வந்துட்டு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங், பிளேஸ் அ வைட்டல் ரோல் ஃபார் தி க்ரோத் ஆஃப் தி ஸ்டூடெண்ட்ஸ், ஃபார் தி க்ரோத் ஆஃப் தி ஹியூமன் கம்யூனிட்டி அப்படி வச்சுக்கலாம் மொத்தமாக. இப்போ நீங்கள் சொன்னபடி பார்த்தீங்கன்னாக்கா லைக் ஃப்ரம் இந்தியா பொறுத்த வரைக்கும் போஸ்ட் கோவிடில் தான் வந்து உங்களுக்கு எஜுகேஷன் டெக்னாலஜியோட ரோல் வந்து ரொம்ப பெருசாக வளர்ந்துட்டுருக்குது. ஆமாம். இப்போ நம்ம கன்வென்ஷனல் எஜுகேஷன் மெத்தடாலஜிலேருந்து நம்ம இப்போ வந்து எஜுகேஷன் டெக்னாலஜிக்கு போயிட்டுருக்குறோம். கரெக்ட். ஸோ இதனால் வந்து இப்போ இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது சார்? நல்ல கேள்வி கேட்டுங்க நீங்கள், வெரி அருமையான கேள்வி கேட்டுங்க. அது அருமையான பெனிஃபிட்ஸ் இருக்குன்னா plenty of benefits are there. அந்த பெனிஃபிட்ஸ் எப்படி ஒவ்வொருத்தரும் யூட்டிலைஸ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு வெரி இம்பார்ட்டன்ட் திங். ஃபஸ்ட்டு வந்து ஒரு கொலாபரேஷன்னா 2 பேர் கூட்டு பண்ணி சேருது அண்ட் தென் குட் கம்யூனிகேஷன். இப்போ முந்திலாம் வந்துட்டு டெக்னாலஜி இல்லாத நேரத்தில் நம்ம என்ன பண்ணால் யூஸே பண்ண மாட்டோம். நம்ம ஒரு 30 வருஷம் 40 வருஷம் 50 வருஷம் முன்னாடி ஒன்றும் இந்த கண்ணொலின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் தமிழில். அது இல்லாத நேரத்தில் நம்ம புக்கை வச்சு படிக்கிறது, புக்கை வச்சு பார்க்கறது, அப்படியே அவங்களுக்கெல்லாம் அந்த ஒரு கன்வென்ஷனாக வந்தது. இப்போ வந்துட்டு எனி திங் தே வாண்ட், நான் என்ன திங்க் பண்ணனோ ஏன்னா அதில் என்ன பார்க்க முடியும் வித் கொலாபரேஷன் அண்ட் குட் கம்யூனிகேஷன். சின்ன குழந்தைங்க மேடம், சின்ன குழந்தைங்க அதில் இருக்கிற கார்ட்டூன் ஃபிலிமை பார்த்துட்டோ இல்லை கார்ட்டூன் அந்த ரைம்ஸ்லாம் பார்த்துட்டோ அவங்க வந்து குட் இன் கம்யூனிகேஷன் பிகாஸ் ஆஃப் டெக்னாலஜி. நான் சொல்கிற பெனிஃபிட்ஸ் ஆஃப் டெக்னாலஜி நீங்கள் கேட்டேன் பார்த்தீங்களா. இன் எஜுகேஷனில் ஸ்கூல்லே நிறைய பேர் ஸ்கூலில் ஸ்மார்ட் போர்டு நீங்கள் சொன்ன பார்த்தீங்களா, ஸ்மார்ட் போர்டு வச்சு நடத்தும் போது அவங்களுக்கு எப்படி தெரியுது. இன்றைக்கி சொல்கிறேன் என் பிக்சரில் வந்து ஸ்மார்ட் போர்டு வச்சு சொல்லிக் கொடுக்குறதுக்கும் நம்ம கன்வென்ஷனாக சொல்லிக் கொடுக்குறதுக்கும் லாட் ஆஃப் டிஃப்ரென்ஸ் இஸ் சார். ஃபஸ்ட்டு தென் குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் இம்ப்ரூவ் ஆகிருக்கு. இந்த குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷனாக நம்ம நடத்துகிற மாதிரி பழைய நடத்துகிற மாதிரி நடத்த முடியாது. இப்போ டீச்சர்ஸும் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும், எப்படி ஸ்மார்ட் போர்டை எப்படி யூஸ் பண்ண தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்படி முடியலையா, இப்போ வேறு என்ன பண்ணலாம், எப்படி டீச் பண்ணலாம், அதுதான் ஐ வில் கம் பேக் டு யூ தேர் ஆஃப்டர் நெக்ஸ்ட் எபிசோடில் நான் வரேன். நான் எப்படி டீச் பண்ணலாம், என்ன நம்ம இது மாதிரி டீச் பண்ணலாம், நான் பாட்டா கன்வென்ஷனல் டீச்சிங் மாதிரி கிடையாது, இருக்கக்கூடாது, எப்படி டீச் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த பசங்களை என்கரேஜ் பண்ணும்போது ஒரு இமேஜினேஷன், ஸ்பார்க் இமேஜினேஷன் வருது. ஒரு ஸ்பார்க் இமேஜினேஷன் இப்போ நீங்கள் சொல்ல வச்சுக்கலாம், அந்த 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 டெக்னாலஜியை பார்த்துட்டு இல்லை அந்த பர்டிகுலர் லெசனை பார்த்துட்டு ஹி வில் ஆஸ்க் கொஸ்டின் டு யூ தேர். அப்போ நம்ம ப்ரிப்பராக இருக்கணும். முந்திய மாதிரி கிடையாது, சொல்வதை செய்வதை சொல்வேன், அது முந்தி. அதே மாதிரி வந்து டூ ஆர் டே டோன்ட் டாஸ்க் வை, அது முந்தி. இப்போ அப்படி கிடையாது. அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்பார்க் வந்ததுன்னா அந்த இமேஜினேஷன் ஸ்பார்க் வரும். ஏன் இப்படி போகக்கூடாது, அஸ்ட்ரானாட்ஸ் ஏன் அந்த அப்படி போகிறாங்க, ஏன் இப்படி போகக்கூடாது, இந்த கிரகத்துக்கு ஏன் போகக்கூடாது, அப்படின்னு சொல்லிட்டு மனசில் ஸ்பார்க் வந்து இருக்குது. எதுக்கு அவசரம், இன் சர்ச் ஆஃப் நாலேஜ்.
இந்த டெக்னாலஜி வந்து கிவிங் ஏ சர்ச் ஆஃப் நாலேஜ் ஃபார் த ஸ்டூடெண்ட்ஸ் கம்யூனிட்டி. டெக்னாலஜி இல்லை வச்சுக்கோ, அந்த புக்கை மாத்திரம் படிப்பான். இப்படியே இந்த புக்கு கொடுக்குற புக்கை படிப்பான். நாளைக்கு என்ன லெசன் நடத்துகிறோம் இந்த லெசனை படிப்பான். இல்லை நான் இன்றைக்கி என்ன லெசன் நடத்துகிறோம் அந்த லெசனை படிப்பான். எக்ஸாம் எழுதுவோம், பாஸ் பண்ணுவோம். எக்ஸாம் எழுதுவோம். இதுதான் நம்ம பண்ணியிருந்தோம் முந்தி. ஐ ஹோப் யூ அக்ரி வித் மீ. இல்லையா? இப்போ அப்படி கிடையாது. எதை கேட்டாலும் எதான ஓடணுமா, எம்சிக்யூ கொஸ்டின், மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் ஓடணுமா, உடனே பாரு, டக்குன்னு பார்த்துன்னு அது மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் ஒன்று. முந்தி வந்து திங்க் பண்ணி மல்டிபிள் சாய்ஸ் இதுவா அதுவா, இப்போ தான் கிடையாது. தப்பா, ஏன் தப்பு, அந்த லெவலுக்கு அனலைஸ் பண்ணுற அளவுக்கு பசங்களுக்கு ஒரு அறிவு வளர்ந்துருக்கு, பக்கம் வளர்ந்துருக்கு. ரெண்டாவது வந்துட்டு அவங்களுக்கு வந்து வைடர் சாய்ஸ் இருக்குது. முந்தி மாதிரி இதுதான் படிக்கணும், இதுதான் பண்ணணும், இப்படி தான் பண்ணோம் கிடையாது. அவங்களுக்கு சாய்ஸ். இப்போ நான் எல்லாம் கொடுத்துட்டேன், ஒரு கலவையாக கொடுத்துட்டேன். ஒன்ல எது இருக்கோ நீ பார்த்துக்கோ, அதை வச்சு நீ செலக்ட் பண்ணிக்கோ. சாய்ஸ் ஆஃப் எஜுகேஷன் ஃபார் தம். அது வந்து இந்த டெக்னாலஜி, எஜுகேஷன் டெக்னாலஜியில் கொடுத்துருக்கு. சாய்ஸ் ஆஃப் டெக்னாலஜி ஃபார் தம். நெக்ஸ்ட் வந்து லேர்னர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, இப்போ இருக்க லேர்னர்ஸுக்கு தே இன்க்ரீஸ் தர் கம்யூனிகேஷன் அண்ட் ஆல்சோ தி எக்ஸல் இன் தி பர்ஃபார்மன்ஸ் இன் தி ஸ்கூல். நிறைய ஸ்கூலில் வந்துட்டு இப்போ முந்தைய மாதிரி கிடையாது. நாட் ஒன்லி ஸ்கூல், இந்த ஒர்க் பிளேஸ்லையும் தி எக்ஸல் இன் தர் பர்ஃபார்மன்ஸ். இஃப் ஐ நோ தி கம்ப்யூட்டர் எப்படி ஆப்ரேட் பண்ணணும், என்னென்ன வேணும், அதுக்கு என்னென்ன தெரிஞ்சு வச்சுக்கோங்களேன். ஹார்ட்வேரும் சரி சாஃப்ட்வேரும் சரி, தே ஆர் எக்ஸல் இன் தியர் கம்ப்யூட்டர் லாங்குவேஜஸ். நிறைய பேர் பாருங்கள், இப்போ ஜாவா கேட்குறாங்க, பைத்தான் கேட்குறாங்க, அந்த மாதிரி சி++ லாங்குவேஜ், அப்போ நிறைய கேட்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து அந்த எம்எஸ் ஆஃபீஸில் என்னென்ன தெரிஞ்சு சொல்லிட்டு கேட்குறாங்க. இந்த மாதிரிலாம் இருக்கும்போது முந்தி மாதிரி இப்போ கிடையாது. இப்போ முந்தி மாதிரி இப்போ பசங்க டக்கு 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 ஹோம்ஒர்க் கொடுக்குறாங்களா, ஏஐயில் போட்டு உடனே நெக்ஸ்ட் டே ப்ரெசென்ட் பண்ணி நெக்ஸ்ட் டே தே ஆர் கிவிங் ப்ரெசன்டேஷன் ஃபார் திஸ். அது ஒன்று. ரெண்டாவது வந்து இப்போ வந்து ஒரு ஃபன்னாக போயிடுது. முந்தி வந்து வெரி சீரியஸ் லேர்னிங், இதுதான் படிக்கணும். ஸ்டூடெண்ட் எங்கள் லேர்னர்ஸை இப்போ வெரி ஃபன் லேர்னிங், engaging experience, because learning our experience, it's an engaging experience for the students, and then it's a fun learning. They can also learn in a fun manner. ஒரு தமாஷா ஜாலியாக படுத்து அப்படியே அவங்க அப்சர்வ் பண்ணுவாங்க. படிக்கும் போது அவங்க அப்சர்வ் பண்ணுவாங்க டக்குன்னு. முந்தி அப்படி கிடையாது. ஒரு வாட்டி 2 வாட்டி 3 வாட்டி ஏ ஃபார் ஆப்பிள் சொன்னால் வச்சுங்களேன், இங்கே முந்தி அதான் சொல்லிக் கொடுத்தோம் நம்ம. இப்போ ஏ ஃபார் ஆப்பிள்னா ஒரு ஆப்பிளை காமிச்சிட்டு ஏ ஃபார் ஆப்பிள் டக்குன்னு மனசில் பதியும். ஏதோ ஒரு சுடோக்கோ ஒன்று இருக்குது, அந்த இதை போட்டோன்னா இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் இன்க்ரீஸ் ஆகும். செகண்ட் திங் இஸ் லாஸ்ட் பட் ஒன் இஸ் லேர்னர்ஸ் லேர்ன் நியூ ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணிட்டே இருக்காங்க. பாட்டேன் இது பண்ணால் என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட் அதுக்கு பண்ணதுக்கு என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட் அந்த ஒரு ப்ரோக்ராம் எழுதுனா என்ன பண்ணலாம், வேறு மாதிரி என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு நியூ நாலேஜ் இன்க்ரீஸ் ஆகுது அவனுக்கு. படித்து தெரியும் அவசியம் கிடையாது, படிக்காமே அதை பார்த்தே சொல்லுவோம். இந்த இருக்கிற பசங்க நம்மளாம் முந்தில் புக்கை பார்த்து படிப்போம், சோஷியல் ஸ்டடீஸாக புக்கை பார்த்து படிப்போம், இல்லை சயின்ஸாக புக்கை பார்த்து படிப்போம். இப்போ வேண்டி தேவை கிடையாது. சயின்ஸு இந்த சப்ஜெக்ட் போட்டால் இந்த சப்ஜெக்ட் பிக்சர் வந்துடும், இதுலேருந்து அவன் நாலேஜ் டெவலப் ஆகுது. இன்னொன்று வந்து லேட்டஸ்ட் வந்து நியூ டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் டெய்லி இந்த லேர்னர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து தே வாண்ட் அப்டேட் த நாலேஜ். நான் படிக்கணும், நாம் இது பண்ணோம் அது பண்ணோம் அது என்ன பண்ணோம், நம்ம சொல்லுவோம், வீட்டில் கூட சொல்லுவாங்க வீட்டில் எப்போ பார்த்தாலும் கம்ப்யூட்டரில் உட்காந்துருக்கான்னு சொல்லிட்டு. அவனுக்கு அந்த கியூரியாசிட்டி இன்க்ரீஸ் ஆகுது, அண்ட் தென் க்ரியேட்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. 2 C's, ஒன்று க்யூரியாசிட்டி, ஒன்று க்ரியேட்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. அதை பண்ண நீங்கள் சொல்லலாம், நம்ம சொல்லலாம் கண்ணு கெட்டு போய்டும், கண்ணாடி போட்டணும், இதெல்லாம் வந்து நம்ம அட்வைஸ் கொடுக்கலாம் பசங்களுக்கு வந்து அதில் ஈடுபாடு வந்ததுனால அவங்களோட க்ரியேட்டிவிட்டி ஆஃப் திங்கிங் இஸ் இன்க்ரீஸிங் தேர். இது நான் வந்து கண்கூட பார்த்துருக்கேன், நிறைய ஸ்கூலில் பண்ணிருக்காங்க. க்ரியேட்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. க்ரியேட்டிவிட்டியோட நெக்ஸ்ட்டு வந்துட்டு அவங்களுக்கு டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் வருது. நெக்ஸ்ட் நான் என்ன படிக்கணும் அப்படின்னு சொல்கிறேன், எம்எஸ் ஐடி படிக்கணும், இங்கே படிக்கக்கூடாது, நான் வந்து ஃபாரின் யூனிவர்சிட்டி தான் படிக்கணும், இந்தியாவிலையும் படிக்கலாம், நல்லா வாய்ப்புகள் இருக்குது, நான் ஃபாரின் யூனிவர்சிட்டி படிக்கணும் அப்படியே போகிறேன். திங்கிங் வந்து இன்னும் ப்ராடாக திங்க் ஆகிட்டு இருக்கு. வைடர் திங்கிங், வைடர் நாலேஜ், வைடர் ஆஸ்பெக்ட் ஆஃப் செலெக்ஷன் ஆஃப் தி சப்ஜெக்ட்ஸ் அண்ட் செலெக்ஷன் ஆஃப் எஜுகேஷன், இது அவங்களுக்கு நிறையா இருக்குது. இதுதான் வந்து எனக்கு தெரிஞ்ச மேஜர் பெனிஃபிட்ஸ் இன் டெக்னாலஜி வந்ததுனால. டெக்னாலஜி வர்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்க, இப்போ வந்து நம்ம பசங்களை இப்போ கேட்டால் வச்சுங்களேன், அவன் கொடுக்குற ஆன்சர்லாம் வந்து நம்மளால் சொல்ல புரிஞ்சிக்க முடியாது. என்ன மேடம், அவங்களாம் புரிஞ்சிக்க முடியாது. அந்த லெவலில் ஒரு அட்வான்ஸ் லெவலில் திங்கிங் போகிறதுனால நம்ம அவன் கேட்குற கேள்விக்கு சில சமயம் பதில் சொல்ல முடியாது. நம்ம வி மஸ்ட் அப்ரிஷியேட் தம். ஏன்னா பிகாஸ் ஆஃப் டெக்னாலஜி நம்ம சொல்லிக் கொடுக்குறோம், எல்லாம் டீச்சர் சொல்லித்தராங்க, எல்லாம் சொல்கிறாங்க. இன் ஸ்பைட் ஆஃப் தேட் இந்த அடிஷ்னல் டெக்னாலஜி வந்ததுனால அவங்களால மேலே அவங்களால போக முடியுது, ஃபர்தராக டெவலப் பண்ணிக்க முடியுது நாலேஜ். ஒன்றுமில்லை, இந்த அந்த செல்ஃபோனை வச்சுட்டு அவங்க என்ன மாதிரி ஆட்டம் பண்ணுறாங்க, செல்ஃபோனில் என்ன கேம்ஸ் விளையாடுறாங்க, அந்த கேம்ஸ் நம்மளால் விளையாட முடியாது. என்ன சார் நீங்கள் விளையாட முடியுமா? ஐ டோன்ட் திங்க் ஸோ. விளையாட முடியாது அவங்களால.
அந்த மாதிரி லெவலில் அட்வான்ஸ் லெவலில் இருக்காங்க பாட்ட திங்கிங்கில் அட்வான்ஸ் லெவல், அவங்களோட ஆக்ஷனில் அட்வான்ஸ் லெவல். நாட் ஒன்லி திங்கிங் ரிஃப்ளெக்ட்ஸ் இன் அட்வான்ஸ் லெவல். ஓகே, இதுதான் மேஜர் திங் ஃபார் தம் தேர். சரி, இப்போ நீங்கள் பெனிஃபிட்ஸ் பற்றி சொன்னீங்க. ஒரு காயினுக்கு வந்து 2 பக்கங்கிற மாதிரி எஜுகேஷன் டெக்னாலஜிக்கும் வந்து டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்கும் இல்லைங்களா? ஸோ நீங்களே இப்போ முன்னாடி சொன்னீங்க கேமிங்கில் போகிறாங்க, அட்வான்ஸ்டாக விளாடுறாங்க. ஸோ அதனால வந்து இப்போ இளைஞர் சமுதாயம் எவ்வளோ இம்பேக்ட் ஆகிறாங்க, டிஸ்அட்வான்டேஜஸ் என்னங்கிறதையும் நீங்கள் வந்து மக்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் சார். மேடம், டிஸ்அட்வான்டேஜ் சொன்னான்னா இப்போ ஒரு அட்வான்டேஜ், எனக்கு அட்வான்டேஜ் உங்களுக்கு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கும். ஆஸ் அ பேரண்ட் நீங்கள் டிஸ்அட்வான்டேஜை ஃபீல் பண்ணுவாங்க. கரெக்டாக? என்ன எப்போ பார்த்தாலும் செல்ஃபோனே பார்த்துட்டு இருக்கேன், எப்போ பார்த்தாலும் படி அப்படி சொல்ல நீ பாட்டா சார், டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது உங்களுக்கு, அவனுக்கு அட்வான்டேஜ். இப்போ யங்ஸ்டர்ஸ் வந்து நான் நிறைய பேர் வந்துட்டு அவங்க எதாவது நம்ம எழுதிப்போம். இப்போ நம்ம எதாவது நோட்ஸ் எல்லாம் எழுதி பார்த்துட்டுப்போம். அவங்களுக்கு அப்படி கிடையாது. செல்ஃபோனில் நோட்டில் நீட்டாக வச்சு நீட்டாக எழுதி வச்சுருவாங்க. அதுதான் அவங்களுக்கு சிம்பிள். 4 லைன் எழுதி வச்சுருங்க, அது எழுதிக்கொண்டு 40 லைன் இருக்கும் அவங்களுக்கு. டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா டூ மச் ஆஃப் இன்வால்மெண்ட் கூடாது, அடிக்ட் ஆகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. எதுலையுமே டோன்ட் அடிக்ட் டூ மச் டு தி டெக்னாலஜி. அடிக்ட் ஆகாமல் இருந்தான்னா ஒன்று நல்லவங்க. அந்த அடிக்ட் ஆகினா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அவகாசம் மற்றெல்லாம் சேர்ந்து அவங்கள வந்துட்டு எது வேணுமோ அதை தவிர பாக்கியெல்லாம் பார்க்குறாங்க. சில ஸ்டூடெண்ட்ஸ், நாட் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ். நான் குறிப்பிட்டு எந்த ஸ்டூடெண்ட்டு சொல்லலை, நாட் ஆல் ஸ்டூடெண்ட்ஸு. அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் வந்துட்டு நம்ம வந்து ஆஸ் எ பேரண்ட் ஆர் ஆஸ் எ ஃப்ரெண்ட்ஸ் சொசைட்டி அதை ஒரு விழிப்புணர்ச்சி கொடுத்துட்டு இது பண்ணு, அவங்கள வாட்ச் பண்ண வேண்டியது நம்மளோட கடமை, தலையான கடமையாக இருக்கும். பிகாஸ் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் இன் டெக்னாலஜி. அந்த டெக்னாலஜி இஸ் எ பூன் ஆர் பேன் அப்படின்னு சொன்னேன்னா இட்ஸ் எ பூன் அண்ட் ஆல்சோ இட்ஸ் எ பேன் ஃபார் சர்டன் செக்ஷன் ஆஃப் பீப்புள். பேன்னா ஒரு அழிவு இருக்குது அவனுக்கு. அந்த அழிவுனால அவனுக்கு தெரியல, அவனை தெரியப்படுத்த வேண்டியது நம்ம கடமை. இது தலையான கடமை. இது வந்து இந்த மாதிரி பண்ணாத, உன் கண்ணு கட்டு போய்டும், ரொம்ப இது பண்ணாத. டெக்னாலஜி வளர படிக்க அவன் திங்கிங் கெப்பாசிட்டி போயிடும். நேச்சுரல் திங்கிங் இருக்காது. அதனால தான் ஆர்டிஃபிஷியல் திங்கிங் சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க. நேச்சுரல் திங்கிங் இல்லாதனால தான் டூ மச் ஆஃப் இதனால தான் அட்வான்ஸ் டெக்னாலஜி வர ஆர்டிஃபிஷியல் திங்கிங் போயிட்டு இருக்கு. நேச்சுரல் திங்கிங் இருந்தால் வச்சுக்கோங்களேன், அவன் எது வேணால் சால்வ் பண்ணிடலாம். எதாவது கேட்டால் வச்சுக்கோங்க, நீங்கள் எதாவது ஒரு வேர்டு மீனிங் கேட்டால் வச்சுக்கோங்க, உடனே கூகுள் டக்குன்னு. ஏன் எதாவது கட் பண்ணோம், எதாவது ஒரு அசம்பிள் பண்ணோம் சொன்னால் வச்சுக்கோங்க, உடனே கூகுளில் பாரு, ஆமாம் எப்படி அசம்பிள் பண்ணால் போட்டு கொடுக்கலாம் பாரு. நீ ஏன் நேச்சுரல் திங்க் பண்ண முடியல? அந்த திங்கிங் கெப்பாசிட்டி இஸ் ஸ்லைட்லி ரெடியூஸ்டு. டிஸ்அட்வான்டேஜ் ஃபார் திஸ். இன்னொரு மேஜர் டிஸ்அட்வான்டேஜ் என்ன ஆச்சுன்னா, அவங்க வந்து ரெஸ்ட்லெஸ் ஆகிட்டாங்க, மென்டலி ரெஸ்ட்லெஸ் ஆகிட்டாங்க. டூ மச் ஆஃப் இப்போ சாஃப்ட்வேர் பீப்புளெலாம் பாருங்களேன், தே ஆர் ஃபிசிக்கலி மேபி 60% ஆஃப் பீப்புள் ஃபிசிக்கலி தே அனேபிள் டு மூவ், ஃபிசிக்கலி அன்ஃபிட் ஆகிடுறாங்க. அவங்க வந்து நம்ம ஒர்க் பண்ண மாதிரி 50 வருஷம் 60 வருஷம் ஒர்க் பண்ண மாதிரி இப்போ கிடையாது. இப்போ வந்துட்டு 40 வருஷம் ரிட்டையர்மெண்ட் அவங்களுக்கு. 40 இயர்ஸ் ரிட்டையர்மெண்ட் போகிறோம்பா, நான் ஒர்க் பண்ணியாச்சுப்பா. ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் ஒர்க் பண்ண வேண்டியது, கம்ப்யூட்டரில் முன்னாடியே இருக்க வேண்டியது. அந்த படிக்கிறேன், நான் பணம் சம்பாதிக்கணும், அதே ஒரே குறிக்கோள் இருக்கிறனால அவங்களால வேறு ஒன்றும் பண்ண ஃபிசிக்கல் எயில்மெண்ட் ஆகிடுது. ஃபிசிக்கல் எயில்மெண்ட் மென்டலி அவங்க வந்து they are unable to cope up with the mental pressure because of the external pressure from the இந்த ப்ரெஷர் இருக்குது பார்த்தீங்களா, கம்பெனி ப்ரெஷர், கம்பெனி கல்ச்சர். because they pay more money. When they pay more money, pressure. When there is more pressure, you are unable to withstand the pressure. When you are unable to withstand the pressure, it leads to physical pain, mental strain. அதனால் என்ன ஆகுது, வீட்டு குடும்ப சூழ்நிலை வந்துட்டு டிஸ்டர்ப் ஆகிடுது. அட்வான்டேஜ் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. எல்லாத்துலேயுமே லிமிட்டடாக நீ யூஸ் பண்ணி லிமிட்டடாக இருந்தான்னா ஐ எம் வெரி ஹாப்பி. நான் யாருக்கு இல்லை சொல்ல மாட்டேன். இதை வச்சு நிறைய பேர் முன்னுக்கு வந்திருக்காங்க, அவங்களாம் ப்ராப்பராக யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த ப்ராப்பராக யூசேஜ் இல்லாதனால டெக்னாலஜியில் தேர் ஆல் நாட் அப் டு தி மார்க். தேர் கோயிங் இந்த டவுன்வர்ட் ட்ரெண்டில் போயிட்டுருக்கு. டவுன்வர்ட் ட்ரெண்டில் போகும்போது இட் அஃபெக்ட்ஸ் தி பேரண்ட்ஸ் ஆல்சோ. ஐயோ நம்ம குழந்தை போயிட்டானே, இப்படி ஆகிட்டு, நம்ம குழந்தை இப்படி ஆகிட்டு சொல்லிட்டு நம்ம வருத்தப்பட வேண்டிய டியூட்டி இருக்கும் நம்ம ஆஸ் அ பேரண்ட். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்மள கொஞ்சம் ஓரளவுக்கு பசங்களை நம்ம வாட்ச் பண்ணணும். டு அவாய்ட் திஸ் திங்ஸு. பிட்ஃபால்ஸ் இருக்குது, ட்ராபேக்ஸ் இருக்குது, சேலஞ்சஸ் இருக்குது, எல்லாம் இருக்கட்டும். அது ஆனால் அதனோட ப்ளஸ் பாயிண்ட் மைனஸ் பாயிண்ட்டை முதல்ல, பிகாஸ் பேரண்ட்ஸ் ஆர் எங்கேஜ்டு, டூ மச் எங்கேஜ் பேரண்ட்ஸ். ஏன் ஒய் ஆர் அனேபிள் டு ஃபோக்கஸ் ஆன் த சில்ட்ரன்னா பேரண்ட்ஸ் ஆர் எங்கேஜ்டு. 2 பேரும் வேலைக்கு போகிறாங்க, அவங்க வந்து உட்காந்துறாங்க, அப்படியே அவங்க பசங்க இந்த பையன் ஒரு டெக்னாலஜி வச்சுருப்பான், அந்த பையன் ஒரு செல்ஃபோன் வச்சு விளையாண்டுருப்பான்.
அதனால் என்ன ஆயிடுது கடைசியில் அவன் லைஃபே டெக்கி லைஃப், நாட் த ஹார்மோனியஸ் லைஃப் போயிடுது. அதுக்கு காரணம் என்னென்னா டு சம் எக்ஸ்டென்ட் எ பேரண்ட் ஆல்சோ இஸ் இன்வால்வ்டு ஃபார் தி திங்ஸ். பேரண்ட்டும் பசங்களோட உட்காந்துட்டு இப்பா வெய்ப்பா போகிறோம் பார்த்து போகிறோம், நம்ம இன்றைக்கி வந்து இதாக பேசலாம், இல்லை வந்து நம்ம வந்து ஒரு டைனிங் வச்சுக்கலாம் பாட்டா ஈவினிங் 8 to 9 o'clock வந்து நோபடி ஷெட் ஏதோ ஒரு சினிமாலேயோ இல்லை வந்து ஒரு சீரியலில் பார்த்தேன், அவங்க அம்மா வந்துட்டு க்ளீனாக எல்லா ஃபோனையும் தூக்கி ஒரு பாஸ்கெட்டில் போட்டு விட்டுருவாங்க. அவ்வளோதான். அந்த 1 ஹவருக்கு தொடக்கூடாது. ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கணும். நீ வந்து பேசணும், நீ என்ன நடந்தது உங்கள் ஸ்கூலில் உங்கள் ஆஃபீஸில் என்ன நடந்தது எல்லாம் ஷேர் பண்ணிட்டு நல்ல நாலேஜ் ஷேர் பண்ணி அதுக்கப்புறம் 1 ஹவருக்கு அப்புறம் யூ டேக் த செல்ஃபோன். அந்த 1 ஹவர் தொடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அது ஃபாரின் கண்ட்ரியில் ஏதோ கண்ட்ரியில் பார்த்தேன்னு. பட் இந்தியாவில் அப்படி கிடையாது. சொன்னால் கோவம் வரும், பசங்க திட்டுவாங்க, அன்னெசரி கிரியேஷன் வரும், கான்ஃப்ளிக்ட் ரெசல்யூஷன். கான்ஃப்ளிக்ட்ஸ் என்ன பார்த்தீங்களா, கான்ஃப்ளிக்ட் வரும். இந்த கான்ஃப்ளிக்ட்லாம் வராமல் இருக்கிறதுக்கோசம் தான் இந்த மாதிரி நம்ம இந்த இதெல்லாம் வந்து ஒரு நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் தட். அதை போக்குறதுக்கு நம்ம வந்துட்டு கோஆப்ரேட் பண்ணணும், சில்ட்ரனோடு இருக்கணும். அது இந்த டெக்னாலஜி அடிக்ட் ஆகக்கூடாது. டெக்னாலஜி இஸ் ரிக்வயர்ட் ஃபார் தி க்ரோத் ஆஃப் தி பர்சன், பட் அட் தி சேம் டைம் டெக்னாலஜி அடிக்ட் ஆகக்கூடாது. அதனால தான் நிறைய ட்ராபேக்ஸ் வருது. 1 2 3 4 5 6 நிறைய சொன்னேன் நான். அது பெரிய விஷயம் கிடையாது. முதலேருந்தே கொஞ்சம் அப்படியே நம்ம இன்வால்வ் ஆனால் வச்சுக்கோங்களேன், டெக்னாலஜி அடிக்ட் குறைஞ்சிடும் மேடம். என்னை பொறுத்தவரைக்கும் அதான் சொல்லுவேன். டெக்னாலஜி நம்ம இன்வால்வ் ஆனால் சின்ன வயசுலேருந்தே இன்வால்வ் ஆகி பசங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இது பண்ணு, இந்த நேரத்தில் பண்ணு, இந்த நேரத்தில் பண்ணு சொல்லி கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். ப்ளஸ் சரௌண்டிங்ஸ், நம்மளோட சுற்றுப்புற சூழ்நிலை இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் ஃபார் தம். ஓரளவுக்கு நீங்கள் இப்போ ஸ்டூடெண்ட்ஸை கண்ட்ரோல் பண்ணலாம். அந்த சுற்றுப்புற சூழ்நிலை சரியில்லைன்னா இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். சேர்ற சவுகாசம் சொல்ல பார்த்தீங்களா, அது சரியில்லைன்னா ரொம்ப டிஃபிகல்ட் நவ் டேஸ். அதனால் வந்துட்டு டெக்னாலஜி இஸ் எ பூன் ஆர் பேன் அப்படி சொன்னா, பூன் ஃபார் சம் பீப்புள், இட்ஸ் எ பேன் ஃபார் சம் அதர்ஸ். இப்போ நீங்கள் டிஸ்அட்வான்டேஜஸும் சொல்லிவிட்டு அதை எப்படி சிம்பிள் ஸ்டெப்ஸ் மூலமாக நம்ம அதை பாசிட்டிவாக மாற்றிக்கலான்னு அழகாக சொல்லியிருக்கிறீங்க சார். இப்போது நம்ம பேசினதை பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணது வரைக்கும் வந்து சிம்பிள் கன்வென்ஷனலாக நம்ம வந்து மக் பண்ணி ரிசைட் பண்ணி நம்ம பாட்டுக்கு எழுதி அப்படி தான் படிச்சுட்டு இருந்தோம். ஸோ இப்போ வந்து கிரிட்டிக்கல் திங்கிங் அதை பற்றிலாம் நம்ம பேசணும். ஸோ இந்த எஜுகேஷன் டெக்னாலஜியோட ரோல் வந்து ஒரு ஜாப் மார்க்கெட்டில் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதை பற்றி கொஞ்சம் தெளிவாக மக்களுக்கு சொல்லுங்கள். நீங்கள் 21st century எப்படி இருக்கும் கேட்குறேன் நீங்கள்? ஆமாம் சார். ரோல் ஆஃப் டெக்னாலஜி குட் கொஸ்டின் தான். டெக்னாலஜி க்ரோஸ், சொசைட்டி ஆல்சோ க்ரோயிங். சொசைட்டி ஆல்சோ க்ரோயிங் தான். முந்தைய மாதிரி பழைய மாதிரி இப்போ சொசைட்டி கிடையாது. இப்போ சொசைட்டி எப்படி இருந்தது, ஒரு 30 வருஷமாக ஒரு கூட்டு குடும்பம் ஒன்று சொல்லுதான். இப்போ அதெல்லாம் மாதிரி கிடையாது. சொசைட்டி க்ரோஸ் அது மாதிரி கிடையாது. ஓகே ஃபைன், நீ பாட்டு இருந்துக்கோ, நான் பாட்டு இருந்துக்கிறேன். ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே தனித்தனியாக இருக்காங்க. வாட் எல்ஸ் சே, ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே தனித்தனியாக இருக்கும்போது நம்ம என்ன எது சொல்ல முடியும் பாட்டு சொல்ல போகிறோம். அந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கும்போது த ரோல் ஆஃப் டெக்னாலஜி இஸ் சொசைட்டி க்ரோஸ் ஃபார் திஸ். நெக்ஸ்ட் வந்து இட் லீவ்ஸ் எ நியூ ஜென்ரேஷன், இட் கிவ்ஸ் எ லைஃப் ஃபார் த நியூ ஜென்ரேஷன். டெக்னாலஜி தெரிஞ்சால் தான் உள்ளே போக முடியும், அந்த லெவல் இருக்குது. இப்போ டெக்னாலஜி நீ தெரிஞ்சிருக்கணும், லேட்டஸ்ட் டெக்னாலஜி என்ன தெரிஞ்சால் தான் நீ உன் கம்பெனிலே கூப்பிட்றாங்க. இப்போ ரோல் ஆஃப் நியூ டெக்னாலஜி என்னென்னா 21st century நீ எந்த டெக்னாலஜி ஒன்றா நான் ஒன்றுமில்லை நான் படிப்பேன், இது படித்து மார்க் வாங்கினா எனக்கு நான் அவுட் ஆஃப் 10 9 கிரேட் எனக்கு இருக்குது அப்படின்னு சொன்னேன்னா நோ யூஸ் அட் ஆல். 9 கிரேட் வச்சுருக்க தியரி, புட் த தியரி இன்டு ப்ராக்டிஸ். Put the theory into practice, then only you know feasible. Then டெக்னாலஜியில் என்னென்னா க்ரியேட்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகுது, கிரிட்டிக்கல் திங்கிங் இன்க்ரீஸ் ஆகுது. ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்தானா அந்த இன்ஃபர்மேஷனை வந்துட்டு ஹவு ஹி இஸ் அனலைஸ் த இன்ஃபர்மேஷன் இன் வேரியஸ் வே டு டிஜிட்டல் மெத்தட். ஒரு இன்ஃபர்மேஷன் நீங்கள் சொல்லுங்க, ஒரு கேஸ் ஸ்டடியே சொல்லுங்க, டிஜிட்டல் வே எப்படி இன்ஃபர்மேஷன் இன்க்ரீஸ் ஆகுது. இது என்னன்னா இட் இன்வால்வ்ஸ் ஹை ஆர்டர் திங்கிங். இட் இன்வால்வ்ஸ் ஹை ஆர்டர் திங்கிங் லெவல்ஸ். ஹை ஆர்டர் திங்கிங்னு வச்சுக்கோங்க, நார்மல் திங்கிங் வேறு, ஹை ஆர்டர் திங்கிங் வேறு. இந்த ஹை ஆர்டர் திங்கிங் இருந்தான்னா பிகாஸ் ஆஃப் டெக்னாலஜி. டெக்னாலஜி இஸ் எ பூஸ்ட் ஃபார் தம் தேர் டு டூ மெனி திங்ஸ் ஆர் தேர். இந்த மாதிரி சொல்லும் போனால் நிறைய சொல்ல போகலாம் நம்ம பாட்டா. அதில் வந்துட்டு வீல் கி ஸ்லோ ஒன் பை ஒன் ஐ வில் இன்க்ரீஸ் ஃபார் திஸ் திங்ஸ். ஓகே, நம்ம இப்போ எஜுகேஷன் டெக்னாலஜி பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம். நிறைய பேசுகிறதுக்கும் இருக்குன்னு சார் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதை அடுத்த செஷனில் பார்ப்போம். Thank you very much. We'll see the next session.